ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெயில் லிக்விட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டில் கிச்சனில் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மோக் ஃப்ரீ மெத்தட்னே சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இல்லாமல் நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக இந்த ஈத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெகுலர் ஒயிட் சுகர் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தென் நீங்கள் வீட்டில் இருக்கிற டீ பவுடர் 250 கிராம்ஸ் இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 250 கிராம்ஸ் டீ பவுடர் எடுத்திருக்கேன். நான் இதில் காஃபி பவுடரோ இல்லை ஜாக்ரியோ நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ ஜாக்ரி இல்லை ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஸ்மோக் அதிகமாக வருது. இந்த மெத்தடில் வந்துட்டு ஸ்மோக்கே வந்துட்டு வரலன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது எனக்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நான் உள்ளே வைக்கிற பாத்திரம் பாருங்கள், கரெக்டாக அந்த மேலே வைக்கிற பாத்திரத்தில் இடிக்காமல் இருக்கணும். தண்ணி பாத்திரமும் உள்ளே நமக்கு லிக்விட் கலெக்ட் ஆக வைக்கிற பாத்திரமும் இடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடிச்சதுன்னா லிக்விட் கலெக்ட் ஆகாது. ஸோ உள்ளே வந்து குட்டியாக ஏதாவது வச்சு அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸோ நீங்கள் வெசல் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லிக்விட் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து ரெகுலராக நான் வீட்டில் இதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கிற குக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த பித்தளை, அந்த டின்னு, நார்மல் டின்னு இருக்கும் இல்லையா, டின்லலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதிலலாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து லிக்விட் மேக் பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய சஜஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து இந்த நார்மல் இந்த லோ குவாலிட்டி வெசலில் வந்துட்டு பண்ணும்போது, இல்லை இந்த பித்தளை பாத்திரம்லாம் பண்ணும்போது, அதாவது தண்ணி பிரச்சனை இல்லை, நீங்கள் கீழே வைக்கிற பாத்திரம் நான் சொல்கிறேன். லோ குவாலிட்டி வெசல்ஸ் இந்த டின் அதிலலாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சைட்லலாம் வந்துட்டு அவங்களுக்கு இச்சிங் ஆக ஆரம்பிச்சு கை வலிக்க ஆரம்பிக்குது. எங்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி லிக்விட் இந்த மாதிரி ஆகுது, ஏன்னு தெரிலன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டின்லேயோ இல்லை பித்தளை பாத்திரம் அடியில் வைக்கிறதுங்கள கீழே வந்துட்டு பித்தளை பாத்திரத்துலையோ வச்சு பண்ணாதீங்க. ஸோ இதான் நான் சொல்ல நினச்சேன். உள்ளே பாருங்கள் ஸ்மோக்கு அந்த தீ வர அளவுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் வச்சுட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, நான் ரெகுலராக வந்து எப்போவுமே ஸ்மோக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்மோக் வந்தோடனே தான் நான் ஆஃப் பண்ணுவேன். பட் வந்துட்டு இந்த மெத்தடில் ஸ்மோக்கே வரல. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஸ்மோக்கே வரல, நான் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கிறது 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், லிக்விட் வந்து உள்ளே கொதிச்சிட்ருக்கு. அந்தளவுக்கு விடவே கூடாது. ஸோ இந்த மெத்தடில் நான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கே தெரியல. ஸோ இது எனக்கு ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் அதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மெத்தட் வந்து ஸ்மோக் ஃப்ரீ மெத்தட்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் கிச்சனில் பண்ணுறீங்க, உங்கள் இதுக்குன்னு தனியாக இடம் இல்லை, நீங்கள் கிச்சனில் தான் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே வைக்கிற பாத்திரம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது செகண்ட் டைம். நான் வந்துட்டு 250 கிராம்ஸ் டோட்டலாக 1/2 kg போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோடய குக்கரில் வந்து 3 டைம்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது. பாருங்கள், இது வந்து தேர்ட் டைம். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் தான் வந்துட்டு டைமு. பட் வந்து நீங்கள் வைக்கிற பாத்திரமும் நீங்கள் உள்ளே போடுற மிக்சரோட அளவையும் பொறுத்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. மேபி கம்மியும் ஆகலாம். மேபி நீங்கள் நிறைய மிக்சர் போட்டிருக்கீங்க, பெரிய பாத்திரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இது வந்து தேர்ட் டைம். மேலே தண்ணி வைக்கிறீங்களே அந்த பாத்திரம், அந்த தண்ணி வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள். தண்ணி வந்துட்டு கூலிங்காக இருந்தால் தான் லிக்விட் நமக்கு நிறைய கலெக்ட் ஆகும். தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னா லிக்விட் கலெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து தேர்ட் டைம். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ லிக்விட் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெஷரிங் கப் வந்து 25 ml. ஸோ அதில் 25, 50, 75, 100, 125, then 150. ஸோ 250 கிராம்ஸ் சுகர், 250 கிராம்ஸ் டீ பவுடருக்கு 150 ml லிக்விட் கிடச்சிருக்கு. நான் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற லிக்விடை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வேணால் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மேக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மைதா ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, அது கொஞ்சம் கீழே போயிடுச்சு.
ஸோ மைதா ஆட் பண்ணி பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. ரொம்ப வந்து திக்காக நிறைய மைதா ஆட் பண்ணிங்கன்னா கலர் ஸ்டெயின் இஷ்யூஸ் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ கையிலேருந்து ஒழுகாத மாதிரி இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக ட்ரையும் ஆகிடும், நமக்கு கலரும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் திக்காக மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்துட்டு ஸ்டெயின் இஷ்யூஸ் வந்துட்டு வரும், லைட்டாக ஆரஞ்சு அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட நெயில் லிக்விட் அவைலபிளாக இருக்குது, நெயில் பேஸ்ட் அண்ட் மெஹந்தி கோன்ஸ், நெயில் கோன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நெயில் லிக்விட் வந்து பல்க் ஆர்டர்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஈத்க்கு வந்து நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. So thanks for watching.